ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ரொம்ப ஒரு முக்கியமான காலம். இது கால ரகசியத்தில் நிறைய இந்த காலங்களை பற்றின விஷயங்களை தான் உங்களுக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்துறது. ஏதோ அடியனுக்கு ரொம்ப தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது யாருக்குமே, அதனால் சொல்ல வர்றதுன்ட்டு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு மறந்துருக்கலாம், அதை ஞாபகப்படுத்துவது தான் அடியனுடைய வேலையாக உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் குருவர்களால். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது என்ன காலம் பார்த்துட்டிங்கன்னா அற்புதமான ஒரு காலம்தான் நவராத்திரி காலம். இந்த விஸ்வாவசு ஆண்டோட நவராத்திரி காலம். நீங்கள் இந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பூஜாரம்பம். பொதுவாகவே இந்த அமாவாசை அன்றே தொடர்ந்து இந்த கொலு வைக்கிறவங்கெல்லாம் கலச ஸ்தாபனம் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட்டு ஒரு சிலருக்கெலாம் இப்போ இந்த மாதிரி இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணுறாங்களான்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு விருப்பமும் இருக்கும், இதெல்லாம் கூட நம்மளும் பண்ணால் நல்லது தானே அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள். அது என்னென்னா, இந்த நவராத்திரிக்கான கலச ஸ்தாபனம்லாம் இன்றைக்கி பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. பட் ஆனால் இந்த நவராத்திரி கலச ஸ்தாபனம்லாம் பண்ணாமல் கொலுப்படியெல்லாம் கூட வைக்க முடியாதவங்கலாம் இருக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட்டு நீங்கள் இந்த பூஜாரம்பம்ன்ட்டு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க பிரதமை. அதுதான் இந்த என்ன நம்ம அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அந்த பிரதமையில் முதல் நாள் அம்பாவை பூஜை பண்ணிவிட்டு அதிலிருந்து தொடர்ந்து 9 நாள் பண்ணிவிட்டு 10ஆவது நாள் பூர்த்தி விஜயதசமி அன்று. இதுதான் ஒரு நவராத்திரியோட விஷயம். இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நவராத்திரி என்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வழக்கமாக அடியேன்னு சொல்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாதுங்க. நமக்கு நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகணுன்றது தான் இன்றைக்கி எல்லா ஜீவன்களோட ஏக்கமாக இருக்குது. எல்லா மனிதர்கள் எல்லாரோட விருப்பம் என்ன பார்த்துட்டிங்க, ஏதேனும் ஒரு ஏக்கம், ஏதேனும் ஒரு தேவை எப்பொழுதுமே இருக்குது. இப்படி தேவை இருக்கிறவங்க, எனக்கு இது வேணும்பா, அது வேணும்பா, பொருள் வேணும், அப்புறம் அந்த வீடு வாசல் வேணும், வேலை வேணும், குழந்தை வேணும், கல்யாணம் வேணும், சம்திங் ஏதாவது ஒன்று வேணும். ஏன்னா இதெல்லாம் தானே வாழ்க்கையே நமக்கு அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நாம் அங்கே ஏதாவது ஒன்று குறைப்பட்டு போச்சுன்னா அது நம்ம வாழ்நாள் முழுவதும் ஏதேனும் ஒரு வருத்தமாக ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம பணம் பொருள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய வேதனை. இன்னொருத்தருங்களுக்கு திருமணமே ஆகலைன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு வேதனை. இந்த மாதிரி ஏதேனும் எல்லாமே நடந்து நல்ல குடும்பமாக எல்லாம் இருந்து வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறவங்க, அவங்களுக்கு அது ஒரு வேதனை. ஆக மொத்தத்தில் எல்லாமே கிடச்சி பரிபூர்ணமான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழணுன்ற ஏக்கத்தோடு ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை தான் பொதுவாகவே மனிதர்கள் இன்றைக்கி எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லையே, நான் ஏன் அம்பாளை கும்பிடணும், எனக்கு எதுக்கு நவராத்திரி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு தேவை இருந்து தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னா முற்றும் துறந்த முனிவர்களாகவும் சன்னியாசிகளாகவும் தானே இருப்பாங்க. கிரகஸ்தனாக இருக்கிறோம், இல்லறத்தில் வாழ்கிறோன்னா நமக்கு ஏதேனும் ஒரு தேவை இருந்தே தீரும். ஏன்னா அதுதான் மனசு ஓடிண்டே ஒன்றை தேடிண்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது இந்த தேடல்கள் நமது தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களில் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப அந்த காலங்களுக்கு உரிய தேவதைகள் தேவியர்கள் சுவாமிகளை பூஜை பண்ணிட்டோன்னா நம்ம தேவை எல்லாமே பூர்த்தி ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லி உங்களை ஓவராக இது பண்ண மாட்டேன். நிச்சயமாக நம்மளோட தார்மீகமாக நமக்கு தேவையான நமக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சில தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி ஆகும். ஏன்னா நம்ம ஒரு நல்லது செஞ்சுருக்கோம், அதுவும் காலத்திற்கேற்ப செஞ்சுருக்கோம்னா அந்த காலத்திற்குரிய பலன்கள் அந்த தெய்வங்கள் நமக்கு வழங்கித்தானே ஆகணும். அதான அவங்களோட சட்டம். ஸோ அதன்படி இந்த மாதிரி நவராத்திரின்ற ஒரு காலமானது அம்பாள் பூமிக்கு பூஜைகளை ஆற்றக்கூடிய ஒரு விசேஷமான காலம் அப்படின்ட்டு தான் பெரியவங்க வாத்தியார் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அவள் பூமிக்கு பண்ணக்கூடிய இந்த பூஜை காலங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமி சிவபெருமானை தான் ஆராதனை பண்ணுறாங்க. பட் அவங்களோடு சேர்ந்து நம்ம என்ன பூஜை பண்ண போகிறோன்னா அவங்களே என்னென்னா சுவாமி, அதாவது நம்மளுக்காக இறங்கி நம்மளுக்காக தான் பூஜை பண்ணுறதா ஒரு ஐதீகம். அப்போ நமக்காக பூஜை பண்ணக்கூடிய அந்த அம்பாளுக்கு ஒரு இடம் கொடுத்து அவள் தவம் பண்ணுறான்.
கொலுன்றது என்னென்னா, கொலுன்றது வீற்றிருப்பது, அதாவது வந்து ஒரே இடத்துல அசையாமல் இருப்பது. இந்த அசையாமல் இருப்பதற்கு இன்னொரு பெயர் தவம். அப்போ ஆக்சுவலி கொலு வைக்கிறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அம்பாள் தவம் பண்ணக்கூடிய காலம்தான் இந்த 9 நவராத்திரிகள். 9 நாள் அம்பாள் தவம் பண்ணுறான்னா எப்பேற்பட்ட விஷயம். நம்ம வீட்டில் வந்து நமக்கு கலசம் வைக்க தெரியாதப்பா, படிக்கட்டு வைக்க தெரியாமல் எதுவுமே தேவை கிடையாதுங்க. நீங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் எதுவுமே தெரியலன்னு சிறப்பு என்னென்னா, ஒரு மனை, ஒரு பலகையை வச்சு, இல்லைன்னா நல்ல ஒரு சுத்தமான வஸ்திரத்தை வச்சு ஒரு 3 அம்பாள். இந்த கொலு படி வைக்கிறவங்க அனைத்து வகையான விக்கிரகங்களும் வைக்கலாம். பட் ஆனால் வந்து எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு இருக்கிறவங்க ஒரு 3 அம்பாள், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பொம்மைகள் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலே அதில் தேவி நிச்சயமாக ஆவாகனமாகி உங்கள் வீட்லேயும் தவம் பண்ணிட்டு இருப்பாள். அவன் நல்லா இருக்கணுன்டா தவம் பண்ணுறா, கண்டிப்பாக இல்லை. நம்மளோட கர்மா குறைஞ்சி நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகணுன்ட்டு அவள் தவம் பண்ணுறான். அப்படி நம்மளோட தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும்னா நிச்சயமாக நம்ம வந்து அம்பாளை வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களில் இந்த நவராத்திரி ஒன்றே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவராத்திரியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி யாருமே எனக்கு பழக்கம் இல்லை, தெரியாது அப்படின்ட்டு எதையுமே சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 3 அம்பாள் படங்களையாவது வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இதில் சரி, இப்போ இது நவராத்திரிக்குரிய ஒரு விஷயங்களாக வச்சுட்டா கூட பண்ணாதவங்க எல்லாருமே பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு தகவல். இதில் ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா, இந்த காலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவராத்திரி காலம் அஸ்தம் கூடிய பிரதமை. இதில் தேவியை யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவி மகிழ்ந்து வரத்தினை தருவாள் அப்படின்ட்டு சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்குது. நீங்கள் இந்த திங்கக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:45 மணிக்கு மேலே ஹஸ்தம் திருநக்ஷத்திரம் வந்துடும். அதன்படி ஹஸ்தம் கூடிய பிரதமையாக இருக்கும் அன்றைக்கி திங்கக்கிழமை. ஸோ அப்போது நாம் வந்து அம்பாள் அன்றைக்கே நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சு அவளை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் ஒரு தமிழ் ஸ்லோகங்களே சொல்லுங்கள். நிறைய பெரிய பெரிய ஸ்லோகங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு கூட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான தமிழில் இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதி, அங்காளி அந்தாதின்ட்டு ரொம்ப எளிமையான தமிழ் ஸ்லோகங்கள் இருக்குது. அதை சொன்னாலே போதும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் லலித சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு. வாய்ப்பு இல்லைன்னா இதையாவது சொல்லி நீங்கள் அம்பாளுக்கு டெய்லி ஒரு சின்னதாக உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு உபச்சாரம் இல்லையா, அதனால் வந்து ஒரு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒரே 1-2 மங்கள பொருட்களை, ஒரு வளையல் சீப்பாவது, சம்திங் ஏதோ ஒரு மஞ்சள் குங்குமமாவது ஒரு சுமங்கலிகளுக்கு, குறிப்பாக ஏழ்மையான சுமங்கலிகளுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது மிகப்பெரிய உத்தமம். சரி, இந்த காலம் பார்த்துட்டு இந்த மாதிரி பிரதமை கூடிய அஸ்தம் அது மகா விசேஷம், அம்பாளோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும். இந்த நவராத்திரியோட கிரக சஞ்சாரம் அப்படின்ட்டு நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரக சஞ்சாரம் நம்மளோட பூஜைகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. அதன்படி பாருங்க, இந்த வாட்டி திங்கட்கிழமை, இந்த சந்திரன், திங்கட்கிழமைக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் யார் பார்த்தா அந்த சந்திரனோட அதிபதி அம்பாள் பார்வதி. ஓகேவா? அவர் எங்கே இருக்கார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அவரோட சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்தத்தில். இதோட பூர்த்தி நாள் தசமி அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் அவரோட சுய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சிரவணம்னு சொல்லக்கூடிய திருவோணத்தில் இருப்பார். ஸோ இந்த வாட்டி வரக்கூடிய இந்த நவராத்திரியானது முழுமையாக பரிபூர்ணமாக அம்பாளோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும். குறிப்பாக நிறைய வீட்டில் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும், பெரிய லெவலில் நல்லா படித்து ஆளாகணுன்ட்டு விரும்புகிறவங்களுக்குலாம் இது அதிமகா விசேஷமான சிறப்பான நவராத்திரி. ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த கன்னி ராசியோட அதிபதி அவரு தான் புத பகவான். அவரு அங்கேயே நவராத்திரி பூர்த்தி ஆகிற அன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல உச்சமாக இருக்கார். அதனால் நல்ல குழந்தைங்க படிக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்களாம் நிறைய ஏழை குழந்தைங்க உங்களால் முடிஞ்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதுவும் உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவும். ஓம்